ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து ஒரு மாதமாகியும் பண தட்டுப்பாடு நீடிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பண தட்டுப்பாட்டினால் தங்களுடைய தினசரி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் தவித்து வருவதாக பலரும் தெரிவிக்கிறார்கள். திருச்சியில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்னும் செயல்படவில்லை என்று கூறும் மக்கள் திறந்திருக்கும் ஏடிஎம்களிலும் 2000 ரூபாய் நோட்டு மட்டுமே கிடைப்பதாக தெரிவிக்கிறார்கள். வங்கிகளில் போதிய அளவு பணம் இருப்பு இல்லாததால் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 2 நாட்களுக்கு ஒருமுறை வங்கிக்கு வரவேண்டியுள்ளது என தெரிவிக்கிறார்கள். சென்னையிலும் பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாததால் ஏடிஎம் மையம் செல்வதையே தவிர்த்து விடுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சார் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் 24 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பேங்க்குக்கு போகும்போது அந்த கஸ்டமர் டைரெக்டாக வந்து தான் அந்த 24 இங்கே வந்து அந்த 28 டேட்டுக்குள்ளார போட்டிருந்தா அதுக்கு முன்னாடி போட்டிருந்த பணம் மட்டும் தான் இப்போ எடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி போட்டிருக்க பணம் தான் எடுக்க முடியல. அதுக்கு என்னன்னு பேங்க்கில் கரெக்டான டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. போன வாரம் 24 ரூபா டெபாசிட் பண்ணேன். 1ஆம் தேதி, இன்னைக்கு 8 தேதி ஆகுது. நான் 3 நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன். போன வாரம் வந்து மேனேஜரை பார்க்க சொல்கிறாங்க, சரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பணத்தை போட்டு எடுக்கிறதுக்கு இவங்க இவ்வளோ சிரமப்படுத்துகிறாங்க. சேலத்தில் பணத்தை எடுப்பதற்கு வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் பொதுமக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. பெரும்பாலான ஏடிஎம்கள் இயங்காததால் முதியவர்களும் நோயாளிகளும் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சேலத்தில் முதியோருக்கு தனி வரிசை இல்லாமல் எல்லோருடனும் சேர்ந்து பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதால் பெரும் அவதிக்கு உள்ளாவதாக மூத்துக்குடி மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஏடிஎம்மில் எடுக்கும் 2000 ரூபாய் பணம் மருந்து வாங்குவதற்கே சரியாகி போன நிலையில் 3வது நாளாக வரிசையில் நிற்பதாக இதய அறுவை சிகிச்சை செய்த முதியவர் ஒருவர் வேதனையோடு தெரிவித்தார். ரூபாய் தாள்கள் இல்லாத பரிவர்த்தனைக்கு மாற வேண்டும் என அரசு வலியுறுத்தினாலும் அதற்கான போதிய வசதிகளை மேம்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். ரூபாய் நோட்டு செல்லாத விவகாரத்தால் 50% வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ நான் 2000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன் பொன்னியில் என்னுடைய ஹெல்த்துக்கு. இந்த 2000 ரூபாயை வந்து எல்லாரும் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணிடலான்றாங்க. ஆனால் அங்கே இதில் அந்த ப்ரொவிஷனே இல்லை. நான் டெபிட் கார்டு எடுத்துன்னு போகிறேன், பட் அந்த ப்ரொவிஷனே இல்லை. அப்புறம் எப்படி நான் வந்து இதை வந்து இது பண்ண முடியும்? மக்கள்லாம் அதுக்கு மாறணும்னு சொல்லிட்டு அதுக்குரிய ப்ரொவிஷனே செய்யாமல் 3வது நாள் வரேங்க. நான் இந்த கூட்டத்தில் வந்து நான் வந்து இது பைபாஸ் அண்டர்வென்ட் பர்சன், என்னால் வந்து ரொம்ப நாள் நிற்க முடியாது. ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். 2000 ரூபாய் கொண்டு வரவங்களுக்கு சில்லறை கொடுக்க எந்த விதத்திலும் சில்லறை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த உணவுப் பொருளுக்காவது இந்த பழைய 500 ரூபாய் நோட்டை இந்த மாதம் வரைக்காவது வாங்கிக்கொள்ள அனுமதிச்சு தான். அன்றைக்கி அத்தியாவசிய பொருளில் உணவுப் பொருள் தான் முக்கியமான பொருள். அந்த உணவுப் பொருளையே வாங்க முடியாத சூழ்நிலை பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. வருகிறவெல்லாம் அந்த நோட்டை கொண்டுட்டு வந்துட்டு வியாபாரிகிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. நம்ம எந்த சூழ்நிலையும் அதை வாங்கக்கூடாதுன்னு அறிவித்த பிறகு நம்ம வாங்கினா அது குற்றம்ங்கிற ஒரு பாடியில் எங்களால் வாங்க முடியல. அதான் ரொம்ப சிரமமாக இருக்குது. லைனில் நின்று வாங்கிட்டு போகிறதுக்கு 2-3 வாட்டி வந்து நின்று சும்மா தான் போனோம். இப்போ காலங்காத்தால இருந்து வந்து நின்று லைனில் வாங்கிட்டு போகிறோம். அது கூட 9 மணிக்கே வந்து நின்னோம். ரொம்ப கால் வலியே, ரொம்ப எப்போ வந்தாலும் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதை தாட்டி தான் கஷ்டப்பட்டு நின்று இருக்கோம் வாங்கிட்டு போகலான்ட்டு. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் 1 மாதம் முடிந்த நிலையிலும் பெரும்பாலான ஏடிஎம் மையங்களில் பணம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்று மூடியிருப்பதால் மக்கள் வங்கிகளுக்கு வந்து பல மணி நேரம் காத்திருந்து பணத்தை எடுத்து செல்கிறார்கள். இயங்கும் ஒரு சில ஏடிஎம்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை எடுத்து செல்கின்றனர். மாத ஊதியதாரர்கள் தங்களுடைய சம்பளத்தை எடுக்க விடுப்பு எடுத்து வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது என்றும் அதிலும் 2000 ரூபாய் தாள் மட்டுமே கிடைப்பதால் அதற்கு சில்லறை கிடைக்காமல் அவதியுறுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். புதுகாசு மாத திண்டாட்டம் வந்து 1 மாதம் ஆகிப்போச்சு. என்னோட 8ஆம் தேதி வரைக்கும். இது வரைக்கும் இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு சரியான தீர்வே இல்லை. புது நோட்டெல்லாம் அடித்தாலும் அது கரெக்டாக இன்னும் வந்து சேராமல் மக்கள் புது காசுக்காக இது இன்றைக்கி கூட நாங்கள் அதுக்காக தான் அடைஞ்சிட்டு இருக்கோம். பழைய நோட்டும் மாற்றி முடிஞ்சாச்சு. ஆனால் புது நோட்டு 2000 ரூபா தாள் வருது. மாதம் ஆகுதுங்க, பணம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா ஏடிஎம்மும் மூடி இருக்காங்க. இந்த ஒரு பேங்க்கில் மட்டும்தான் இவ்வளோ பணம் எடுக்க முடியுது. மீதி இடத்துலலாம் இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எல்லாமே ஏடிஎம்லாம் ஓப்பனில் இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் எங்களுக்கு. 1 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம். அந்த 2000 மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவு மணி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மாதமாக அனௌன்ஸ் பண்ணி இன்னும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை.
இந்த ஒரு நாள் பணம் எடுக்க 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன போல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லீவ் போட்டு தான் வந்து பணம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ட்ரை பண்ணால் ஏடிஎம்மில் கொஞ்சம் 2000 ஒரு 5000 ஆக்கலாம். மேக்ஸிமம் 24,000 ஒரு 50,000 ஆக்கலாம்.